இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இவங்க தன்னுடைய மருமகள் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு தன்னுடைய மருமகள் கிட்ட, என்ன சாப்பாடு இவ்வளவு கேவலமா இருக்கு, வாயில கூட வைக்க முடியல, என்னுடைய பையன் இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துருவான், அவனுக்கு இந்த சாப்பாட்டை தான் நீ கொடுக்க போறியா, ஒழுங்கா இதை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டிட்டு புதுசா சமையல் பண்ணுன்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய அம்மா தான். உடனே இந்த பொண்ணு தன்னுடைய மாமியார் கிட்ட, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு போறாள். இவங்களும் போன் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே பயம், நம்ம மாமியார் நம்ம அம்மா கிட்ட நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய தெரியலன்னு நம்மளை பத்தி கேவலமா பேசிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாள். ஆனா இவங்க தன்னுடைய மருமகளை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் என்னுடைய மகள் மாதிரின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு அழுக வந்துருது. உடனே தன்னுடைய மாமியார் கிட்ட போய், நான் சரியா சமைக்கிறது இல்ல, வீட்டு வேலையும் சரியா செய்யறது இல்ல, ஏன் என்னை பற்றி இவ்வளவு பெருமையா, எங்க அம்மா கிட்ட பொய் சொன்னீங்கன்னு கேட்கிறாள். உடனே அந்த மாமியார் இந்த பொண்ணை உட்கார சொல்லி, உனக்கு வேலை மட்டும்தான் தெரியலையே தவிர நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ சீக்கிரமா வேலையெல்லாம் கத்துப்ப, நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறேன், நீ இந்த வீட்டுல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ எனக்கு மருமகள் மாதிரி கிடையாது, என்னுடைய மகள் மாதிரி, எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னைய எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி மாமியார் இருந்தால் ஒரு வீட்டுல கூட சண்டையே வராது. இந்த மாமியார் தன்னுடைய மருமகள் மேல காட்டிய அன்பும் பாசமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.